என்ன தம்பர சிரிச்சிக்கினே இருக்கிற? நானா என் ஃப்ரெண்டு கால் பண்ணா, எங்க மாமியார் ரொம்ப தங்கமானவங்கடி, எங்க மாமனார் ரொம்ப தங்கமானவங்க, புதுசா கல்யாணம் இருந்துச்சு அவளுக்கு, அவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்தா. இப்ப ரீசெண்டா கால் பண்ண நானு ஒரு 6 மந்த்க்கு அப்புறம். இப்ப பார்த்தா கழுவி ஊத்துறான். யார? மாமியார் மாமனாரா? எல்லாருமே ஃபேமிலி கழுவி ஊத்துறான். ஃபேமிலி கழுவி ஊத்துறாரா? அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? அவங்க வீட்டுக்காரர் கிட்ட கேட்டாளா, நான் முக்கியமா உங்க ஃபேமிலி முக்கியமான்னு கேட்டாளா, எனக்கு தெரியாது சொல்லிட்டாரா அவரு. அப்படியா? கல்யாணம் புதுசுல நீ தான் முக்கியம் சொல்றாரா? கல்யாணம் புதுசுல சொல்லியிருப்பாரு. இப்ப 6 மாசம் ஆயிடுச்சு இல்ல. என்னன்னா இதை சொல்றப்ப என்ன ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் வருது. இதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க மாமனார் மாமியார் நல்லா தாங்கினாங்களாம். நல்லா போயிடுச்சு ஒரு 6 மாசம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, மாமியாருக்கு மாமனாருக்கு வீட்டுக்காருக்கு எல்லாருக்குள்ளயுமே சண்டை வர ஆரம்பிச்சுச்சான். ஏன்னா இப்ப வீட்டுக்காரர் வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணா ஒய்ஃபுக்கு வச்சுக்கிறாங்க, ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணா அம்மாவுக்கு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி கோச்சுன்னு இருந்தாங்க. அப்புறம் இவங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்து இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டுபிடிச்சாகணும், இதுல எது நாயா அணியானே தெரிய மாட்டுது, நம்ம போய் யாரோ ஒரு பெரிய நல்ல ஒரு நாணியை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு நாணி கிட்ட போனாங்களாம். அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், ஐயா என் வீட்டுல இது மாதிரி அநியாயமும் நடக்குது, இதுல எது நாயா அநியாயமே எனக்கு தெரிய மாட்டுது, மாத்தி மாத்தி ஒருத்தவங்க குறை சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என் கூட வாங்க. அதாவது அவர் வந்து என்ன பண்ணாரா, அந்த காலத்துல வந்து ஒரு பிளைட் மாதிரி ஒரு வானூர்தி ஒண்ணு, அது மேல 4 பேர் ஏறி உட்கார வச்சுன்னு கூட்டு போனாரா. இப்ப இந்த பிளைட்ல போறப்ப நீங்க கீழே இருக்கிற காட்சி எல்லாம் பாக்கணும், பாத்துட்டு அதுல எது வந்து நான் எது வந்து அநியாயம் நீங்க தான் பதில் சொல்லணும்னு சொன்னாரா. இந்த பிளைட்லயே போறப்ப பார்த்தனா கீழே பார்த்தனா ஒரு சைடு வந்து ஒரு மான் வந்து குட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்குது, தாய்மானு. இன்னொரு சைடு வந்து 4 குட்டியை போட்டுட்டு ஒரு புலி வந்து உட்காந்துட்டு இருக்குது, யாரை தேடி வெயிட் பண்ணிக்குது. இப்ப இந்த மான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த தாய்மானை வந்து அட்டாக் பண்ணிச்சு. அது இந்த புலி வந்து அந்த தாய்மானை அட்டாக் பண்ணி அது வந்து யாரை தேடி எத்துன்னு போகுது. எத்துன்னு போனதுக்கு அப்புறம் இப்ப இவர் கேக்குறாரு, இப்போ ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்களே, இதுல எது நாயா அநியாயம் வந்து மாமியார் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு மாமியார் வந்து சொன்னாங்களா, இதுல வந்து புலி போய் அதை அடிச்சது பாத்தியா, அது தப்பு தாங்க, அடிச்சிட கூடாதுங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், நீ சொன்ன பதில் உண்மையான பதில் இல்லைன்னு சொல்லிட்டு பிளைட்ல இருந்து தள்ளி விட்டாராம் மாமியார. ஆமா, முனிவரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்ப அடுத்தது வந்து இப்ப வந்து இவர்கிட்ட கேட்க போறாங்க, மாமனார் கிட்ட. இப்ப மாமனார் சொல்றாராம், புலி வந்து அந்த தாய்மானை அடிச்சது வந்து தப்புதான், ஆனா மானு சைடு தான் நாய் இருக்குது, புலி சைடு நாய் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அவரு சொன்னாரா, நீ சொன்னது தப்பான ஆன்சர்னு சொல்லிட்டு அவரையும் தள்ளி விட்டாங்களாம். இப்ப அடுத்தது வந்து 3வது ஒய்ஃப் உட்காந்துக்கிறாங்க. இப்ப ஒய்ஃப் தான் வந்து பதில் சொல்லணும் இந்த சுச்சுவேஷனுக்கு. அப்ப ஒய்ஃப் சொன்னாங்களா, என்ன சொன்னாங்களா, தாயும் அதாவது மானும் வந்து அந்த இடத்துல வந்துருக்க கூடாது, புலியும் போய் அதை அட்டாக் பண்ணிருக்க கூடாது, 2 பேரும் மேலுமே தப்பு இருக்குன்னு வந்து இவங்க சொன்னாங்களா, யார் ஒய்ஃப். அதே அந்த ஒய்ஃபையும் வந்து முனிவர் தள்ளி விட்டாராம், சொன்ன பதில் ஒழுங்கா இல்லைன்னு. இப்ப 4வதா வீட்டுக்காரர்கிட்ட வந்து கேட்டாராம், தம்பி நீ பார்த்த சீன்ல இல்ல எது வந்து நான் யார் பண்ணது நாய் யார் பண்ணது அநியாயம்னு கேட்டாரா. அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் சொன்னாரா, எனக்கு தெரியல ஐயா அப்படின்னாரா. நீ சொன்னதான்ப்பா கரெக்டான ஆன்சரு அப்படின்னாரா. ஏன் ஐயா அப்படி சொல்லிங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, நிறைய விஷயம் வந்து இங்க நடக்கத்துல நாய் அநியாயம் நம்ம உள்ள பூந்து பார்க்க போனோம்னா நம்மளால வாழ்க்கையே வாழ முடியாது. ஒரு சில விஷயத்துல ஒரு சில நேரத்துல ஒரு சில விஷயத்த சகிச்சுக்கின்னு தான் போகணும். அப்படி சகிச்சுக்கின்னு போனாதான் இந்த உலகத்துல வாழ முடியும். எல்லாத்துக்கும் நான் வந்து இதுல எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணின்னு போனா வாழ்க்கையை வாழ முடியாதுன்னாரா. இது எதுக்குன்னா, முதல் ஸ்டார்டிங்ல கல்யாணம் ஆன வந்தது நல்ல மாமியார் நல்ல மாமனார்னு அந்த மாமனாரோட இருந்திருப்பாங்க. இப்படி உள்ள டீப்பா போய் நல்லவரா மாமியார் நல்லவரான்னு ஆராய்ச்சி பண்றப்பதான் தெரியும் அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம். அதனாலதான் எல்லாருக்குள்ளயும் சண்டை வருது. ஓகேங்களா? கல்யாணம் பண்ணிட்டு அந்த லைஃப் தான் வாழணுமே கண்டி அதில் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. மாமனார் மாமியார் கூட சந்தோஷமா இருக்கு பாருங்க, அதே மாதிரி மருமாவளையும் சந்தோஷமா வச்சிருக்க பாருங்க. இதுதான் ஓவராலா கதையில சொல்றது. இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி கதை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே மக்கள்.